அதாவது பாஜக மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் போய் டாமினேட் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையா அதிமுகவான அதிமுக, டிடிவியா அதிமுகவான அதிமுக, ஓபிஎஸ்ஸா அதிமுகவான அதிமுக, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவுக்குள்ளேயே ஒரு குரல் என்பது இருக்கிறது. ஆனால் இபிஎஸ் தலைமையில தான் நாங்க தேர்தல். என்ன சந்தேகம்? பிஜேபி தானே, அதிமுக தானே பெரிய கட்சி, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தானே முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு. அதுதான் உள்ள. ஆனா கட்சிக்குள்ள அண்ணாமலை வச்ச வாதம் என்பது வேற. அப்போ முற்றிலுமாக கட்சிக்குள்ளிருந்து எழுந்திருக்க குரல்களை எல்லாம் பாஜக தலைமை நிராகரித்திருக்கிறது. அப்போ ஒரு அவசரம் தெரிகிறது பாஜகவுடைய இந்த கூட்டணி. ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கும்போதே அவசரம் காட்டியிருக்காங்க பிஜேபி, பயங்கர அவசரம் காட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கே இது முடித்தாக வேண்டும் அப்படின்ற அவசரம், இன்னைக்கே இதை அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்ற அவசரம். அப்போ எல்லா விஷயங்களையும் ஒரு அவசரத்தை காட்டுவது, ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதாவது இந்த கூட்டணி இல்லாமல் எங்களால் தமிழ்நாட்டில் எதையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்புகிறது. ரெண்டாவது, நீங்க கூட்டணி அவங்களுக்கு டெஸ்பரேஷன், ஏடிஎம்கேக்கு என்ன டெஸ்பரேஷன்? வேற வழி. ஏடிஎம்கே எங்க தொண்டர்கள் விருப்பத்துக்காக நாங்க அந்த கூட்டணியை முறித்து கொண்டோம். முடிச்சிட்ட போது என்ன சொன்னாங்க? எங்க கட்சியோட தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டு சேர்றதை விரும்பல, அதனால முறித்து கொண்டோம்னாங்க. இப்ப பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடி தீர்மானம் போட்டு அவங்க சேர்ந்தது மாதிரி அப்படிதான் பண்ணி இருக்கணும். ஆனா அதிமுகவுக்கு வேற வழி. இப்ப அதிமுகவை நெருக்குறாங்க. நாங்க வந்துட்டோம், சென்னையில நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க என்ன பாருங்க, இன்னைக்கே இந்த கூட்டணி அறிவிக்கணும், நீங்க சொல்ற எல்லா டிமாண்ட்ஸுக்கும் நாங்க சரி அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷாவுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. என்ன சொல்றாரு? என்டிஏ ஒரு கூட்டணியா 2 பேரும் அறிவிக்கணும் சார். ஒருத்தர் அமைதியா இருக்கிறாரு. அதான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு யார் பேசுனா? அமித்ஷா தானே பேசுறாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு? நீங்க அண்ணாமலை வேணாம், நீங்க அண்ணாமலையை நாங்க மாத்திட்டோம். மாநில தலைவர் அப்படின்றது. பட் அவருக்கு என்ன புரியுதுன்னா, தமிழ்நாட்டுல பெரிய டேமேஜ் அப்படின்றது உருவாகி இருக்கு. இந்த கூட்டணியை நாங்க கட்டி அமைத்த கூட்டணி அண்ணாமலை உடைத்திருக்கிறார் அப்படின்னும் போது அவரை ஓரங்கட்டுறதுக்கு கூட தயாராயிட்டாங்க அப்படின்னும் போது பிஜேபி சமரசம் செய்து கொண்டது. பிஜேபி பெரிய அளவுக்கு சமரசம் செய்திருக்கிறது. ரெண்டாவது, இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கவே கூடாது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி அந்த அறிவிப்புகள் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். நீங்க தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கீங்க, இதற்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இனி பாஜக செய்கின்ற எல்லா விஷயங்களையும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஏடிஎம்கேவோட அவங்க கூட்டணி இருந்து லாஸ்ட் மினிட்ல டெல்லி வரலையும் போய் என்டிஏ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 400 சீட்டு ஜெயிப்பாருலாம் சொல்லிட்டு வந்தவர் விட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால கடைசி நிமிஷத்துல சேராம போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால இப்பவே கூப்பிட்டு கமிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதுதான் சொல்றேன். அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா தான் பிஜேபி இருக்கு அப்படின்ற. பிஜேபி இன்னைக்கு ஓரங்கட்டப்படுமா தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு உருவாயிருச்சு. சோ பிஜேபியோட ஸ்பேஸை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க டெஸ்பரேட்டா ஏடிஎம்கேவோட சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா அதுதான் நடந்திருக்கிறது. ஆனா இது அதிமுகவுக்கு நல்லதல்ல. நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க 6 மாசம் முன்னாடி என்ன அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. இப்பவே அந்த மூடை செட் பண்ணணும், இப்பவே அந்த கூட்டணி நாம இருக்கோம், ஒன்னா இருக்கோம் அப்படின்னு அந்த மற்ற அஜெண்டாவை நோக்கி கட்சி 2 கட்சியும் தள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இதை பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி டர்ன் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதிமுகவுக்கு நல்லதில்லை. அதிமுகவுக்கு நல்லதில்லை. ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.